கோவையில் ரத்னபுரி கொக்கோ கிளப் சார்பாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான கொக்கோ போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவை ரத்னபுரி கொக்கோ கிளப் சார்பாக மாவட்ட அளவிலான கொக்கோ போட்டி கவுண்டர் மில் பகுதியில் உள்ள புனித ஜான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. முன்னதாக போட்டி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்ட்ரல் எக்சைஸ் மற்றும் GST சூப்பரிண்டென்டென்ட் ஸ்னேகா பிரின்சி கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். இதில் கௌரவ அழைப்பாளர்களாக புனித ஜான் போஸ்கோ பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளர் ஆயர் பிச்சை ராபர்ட் கலந்து கொண்டார். மாணவர் பிரிவில் NGR பள்ளி முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றினர். இரண்டாவது இடத்தை ஜான் போஸ்கோ பள்ளியும், மூன்றாம் இடத்தை TKS பள்ளி, நான்காம் இடத்தை மதுக்கரை பிருந்தாவன் பள்ளியும் பிடித்தன. இதேபோல மாணவிகளுக்கான பிரிவில் சுகுணா பிப் பள்ளி முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றியது. இரண்டாம் இடத்தை விவேக் வித்யாலயா, NGR பள்ளி மூன்றாம் இடம், கவுண்டம்பாளையம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி நான்காம் இடத்தையும் பிடித்தது. தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் சிறந்து விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை ரத்னபுரி கொக்கோ கிளப் நிர்வாகிகள் பிரின்ஸ் லீன் ரூபன், பிரகாஷ், மதன்குமார், தர்ம பிரபு, கௌதம், ராம்குமார் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். எங்களோட கோகோ கழகம் ரத்தபுரி கோகோ கழகம் 2010 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கழகம் வருஷம் கோகோவை அடுத்த லெவல் எப்படி கொண்டு போகலான்னு பிளான் பண்ணி நடத்தி வந்துட்டு இருக்கோம். இது மெயினா பள்ளி மாணவர்களுக்காக நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அண்டர் 14 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகரி நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு உதவி சென்ட் ஜான் போஸ்கோ மெட்ரிகுலேஷன் உதவி இருக்காங்க. எங்க கழகம் எங்களோட மெயின் மோட்டிவ் என்ன பாத்தீங்கன்னா, எங்க கோகோ கேமை அடுத்த லெவல் கொண்டு போறது மெயின் மோட்டிவ். சரிங்களா? மெயின் என்னன்னா பள்ளி மாணவ